ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த்தியான ரசங்க. அது வந்து மருத்துவ குணம் கொண்ட சளிக்கு நல்லா கேட்கக்கூடிய தூதுவளை ரசம் எப்படி வைக்கலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேங்க. 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே 2 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டுங்க. இப்போ வந்து தூதுவளை இலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. தண்டு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இலைப்பகுதி மட்டும் வச்சுருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளாக தான் இருக்குங்க. க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா கையில் தான் குத்தும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மேலேயே இருக்குங்க. இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சது தூதுவளை கீரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாங்க. பார்த்திங்க அப்படின்னா கீரை நல்லா வதங்கி சுண்டி வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வதங்கினதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த தூதுவளை பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நமக்கு ரசத்தோட குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதாங்க சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி. இது வந்து அப்படியே சூப்பாக கூட குடிச்சிக்கலாங்களா, இல்லைனா ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.